Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு basic to bridal குச்சி டிசைனில் class 28 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு bridal டிசைன் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். க்ரோஷா நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு போட்டு இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 செயின் போட்டு கொஞ்சம் ஒரு 5 செயின் கேப் அளவுக்கு விட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ 5 செயின் 1 2 3 4 5 லாக் போட்டு இப்போ நான் ஒரு பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பீடு எடுத்துருக்கேன். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 5 செயின் 1 2 3 4 5 இப்போ 6 செயின் இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 செயின் 6 செயின் 5 செயின் அப்புறம் ஒரு பீடு அதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோவில் வந்து நான் ஸ்டார்டிங் எங்கே லாக் பண்ணுமோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டுக்கலாம். போட்டு ஒரு செயின் போட்டு இந்த 5 செயின் கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஆர் லாக். இப்போது இந்த 6 செயின் கேப்பில் வந்து நான் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 ட்ரிபிள் க்ரோஷெட் வந்து ஊசி மேலே இதை போல் 2 வாட்டி நூல் எடுக்கணும். டோட்டலாக 3 வரும். அப்புறம் அடியிலேருந்து த்ரெட் எடுத்து இன்னொரு த்ரெட் எடுத்து அப்புறம் 2 விடணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ஒரு த்ரெட் எடுத்து 2 விடணும். திரும்பி ஒரு த்ரெட் எடுத்து இது 2 விடணும். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷெட். இது போல் நம்ம 13 ட்ரிபிள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டோட்டலாக 13 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுன்னு வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆச்சு. 11 12 13 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு இந்த 5 செயின் கேப்பில் ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் மேலே லாக் போட்டு இப்போது 1 2 3 4 5 இந்த பீடு சுற்றி எத்தனை செயின் வருதோ அத்தனை செயின் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 5 செயின் வருது. இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒரு
ஒரு செயின் ஒரு சிங்கிள் crochet. இப்போ ட்ரிபிள் crochet இந்த 6 செயின் கேப்பில் வந்து ட்ரிபிள் crochet போட்டுனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது போல் வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ரோக்கு நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு இப்போ ஆஃப் டபுள் crochet இந்த ட்ரிபிள் crochet கேப்பில் வந்து ஆஃப் டபுள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நான் 2 mm பீடு ஒன்று எடுத்திருக்கேன், அது போடுறேன். திரும்ப ஆஃப் டபுள் crochet நெக்ஸ்ட் கேப்பில், அப்புறம் 2 mm பீடு. பீட் போட்டு ஆஃப் டபுள் crochet. பீட் போட்டு ஆஃப் டபுள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு கேப்புக்கும் பீட் போட்டு ஆஃப் டபுள் crochet போட்டுன்னு வரணும். half double crochet, லாஸ்ட்டாக half double crochet போட்டு நான் இந்த லாக் மேலே லாக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாக் மேலே லாக் போட்டு இந்த பீடு கீழே 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு இங்கே லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு half double crochet இந்த 5 செயின் கேப்பில் half double crochet போட்டு பீட் போடுறோம். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் கிளாத்தை இப்படி மடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சுக்கின்னு இங்கே லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இன்னொரு நாட் பக்கத்துலேயே போட்டு 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு இந்த நாட் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்லேயே ஒரு நாட் 1 2 3 4 5 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் 1 2 3 4 5 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் லாக் போட்டு இந்த பீடு கீழே மட்டும் நம்ம 6 செயின் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 செயின் போட்டு இந்த பீடு கீழே இங்கே ஒரு லாக் போட்டுக்கலாம். இதே போல் ஃபுல்லாக போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். செயின் கீழெல்லாம் 5 செயின், பீடு கீழே மட்டும் 6 செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 5 chain 1 2 3 4 5 5 chain போட்டு நெக்ஸ்ட் 5 chain கேப்பில் வந்து லாக் போட்டுக்கிறாங்க. இப்போ 5 chain 1 2 3 4 5 5 chain போட்டு நெக்ஸ்ட் 5 chain கேப்பில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு இந்த பீடு கீழே இருக்கிற 6 chain கேப்பில் வந்து நான் ட்ரிபிள் crochet போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 13 ட்ரிபிள் crochet போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். டூ 3 4 5 இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 13 ட்ரிபிள் crochet ஆனதை காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். 13 ட்ரிபிள் crochet ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 5 chain கேப்பில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இந்த 4 chain போட்டு நெக்ஸ்ட்டு 5 chain கேப்பில் ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 chain 1 2 3 4 chain போட்டு நெக்ஸ்ட்டு 5 chainல ஒரு லாக் போட்டு இப்போ ட்ரிபிள் crochet இந்த 6 chain கேப்பில் வந்து பீடு கீழே வந்து 13 ட்ரிபிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆயிடுச்சு டிசைனு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் எடுத்து இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டு 3 chain போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 chain போட்டு இங்கே ஒரு லாக், திரும்பி 3 chain 1 2 3 chain போட்டு இந்த இடத்துல ஒரு லாக். இப்போது இந்த ட்ரிபிள் crochetல வந்து டபுள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் crochet போட்டு ஒரு பீட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நான் 3 mm பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து டபுள் crochet. இப்போ ஒரு பீட், இப்போ ஒரு டபுள் crochet. இப்போ பீட், இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் போட்டு டபுள் crochet. ஒரு பீட், ஒரு டபுள் crochet. இப்போ ஒரு பீட், ஒரு டபுள் crochet. இப்போ ஒரு பீட், ஒரு டபுள் crochet. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு இந்த
4 செயின் கேப்பில் ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போது டபுள் க்ரோஷெட் நெக்ஸ்ட்டு ஆர்ச்சில் இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 3 செயின் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் இங்கே வந்து கம் போட்டு ஒட்ட வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக இங்கேயும் கம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குச்சிக்கிற இடத்துலையும் கம் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஆச்சும் டச் ஆகிற இடத்துலையும் கம் போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 1500 கிட்ட வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.